அண்மை செய்தி. உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிற ராகவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தற்போது உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் அவர்கள், ஐபிஎஸ் அவர்கள் தற்போது பணி நியமனம் செய்து தற்போது தமிழக அரசு ஒரு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பதவி என்பது மிகவும் ஒரு பொறுப்பான பதவியாகும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எப்படி நடைபெறுது என்பது குறித்து அதற்கு முக்கிய முடிவுகள் மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அந்த துறைக்கு தற்போது அஸ்ரா கார்க் அவர்கள் தற்போது பணி நியமனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அவர் தற்போது உளவுத்துறை ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசானது ஒரு உத்தரவிட்டிருக்கிறது. அஸ்ரா கார்க் 2004ஆம் ஆண்டு இந்திய போலீஸ் சேவையில் ஐபிஎஸ் சேர்ந்த அதிகாரி, மகாராஷ்டிராவை சேர்ந்த இவர் தொடக்கத்தில் தனது படிப்பில் சிறந்து விளங்கி அதன் பின் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியாக சேர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு கேடரில் நியமிக்கப்பட்டார். அஸ்ரா கார்க் தனது பணிக்காலத்தில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். சென்னை மாநகரை பொறுத்தவரைக்கும் டிராபிக் போலீஸ் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரிவு, சைபர் குற்றப்பிரிவு போன்றவர்களில் பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியாகவும் பணியாற்றியிருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர், மதுரை, வேலூர் போன்ற பகுதியில் அவர் கடுமையான சட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்காக அறியப்பட்டார். சிறப்பு பணி, அதாவது அஸ்ரா கார்க் மாநிலத்தில் குற்றவியல் புலனாய்வு மற்றும் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு ஆகிய துறைகளில் அனுபவம் மிக்கவர். முக்கியமான சட்ட விரோத செயல்கள், கொள்ளை, கடத்தல், பெண்கள் பாதுகாப்பு சமூக பல்வேறு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மேலும் சைபர் குற்றங்களில் நவீன முறைகளை பயன்படுத்தி விசாரணை மேற்கொள்ளும் திறமையும் அவருக்கு இருக்கிறது. தற்போது தமிழ்நாடு வடக்கு மண்டல ஐஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் தற்போது உளவுத்துறை டிஜி ஐஜியாக பணி செய்யப்பட்டது மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இவர்தான் கரூரில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த அப்போதைய அரசியலை அல்லாட செய்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் ஏற்கனவே பாதி விசாரணை செய்ய அந்த வழக்கு தொடர்பாக விசாரணை செய்திருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐ விசாரித்திருக்கிறது. மேலும் இந்த சிபிஐ விசாரித்த போதிலும் தற்போது கரூர் தொடர்பாக இந்த ஏற்கனவே ஒரு விசாரணை அதிகாரியா இருந்த அவர் தற்போது இந்த உளவுத்துறைக்கு நியமனம் செய்யப்படும் பரபரப்பாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த சிபிஐ தரப்பில் ஒரு நடவடிக்கை இருந்தாலும் தமிழக அரசு சார்பாக ஒரு நடவடிக்கை எடுக்குவதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையாக கூட இவரை உளவுத்துறை ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் வரும் காலங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போக தான் தெரியும். தற்போது இந்த உளவுத்துறை ஐஜியாக நியமனம் செய்யப்பட்ட அஸ்ரா கார்க் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் முதல் ஐபிஎஸ் அதிகாரியாக இவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே வருங்காலங்களில் இன்னும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னும் இடமாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் பல இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. The Chennai Silks in Mega Summer Sale.